இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் யாரை நோக்கி கூப்பிடுகிறீங்க? எந்த மனுஷனை நோக்கி ஓடுறீங்க? எந்த மனுஷங்கிட்ட நீங்க கூப்பிடும்போது, சொல்லும்போது அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று அவர்களை தேடிக்கொண்டு போறீங்களா? நிச்சயமாக மனுஷங்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி வராது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மனிதன் நமக்கு உதவி செய்வான். மனிதன் எனக்கு இந்த காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறான். அவன் எனக்கு இந்த வார்த்தையை செய்து முடிப்பான் என்று நம்பினால் உண்மையாவே நீங்கள் ஏமாற்றத்தை அடைவீர்கள். இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரை நோக்கி ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையா இருக்கிற தேவனா இருக்கிறார். ஒத்தாசை தருகிற தேவன், ஒத்தாசை அனுப்புகிற தேவன். இன்றைக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தரிடத்தில் இருந்துதான் நமக்கு ஒத்தாசை வருகிறது. ஜெயமோ கர்த்தரால் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஜெயம் யாரிடத்தில் இருந்து வருகிறது? ஆண்டவரிடத்தில் இருந்து ஜெயம் வருகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போதுதான் நீங்கள் நீ அறியாததும் எட்டாததுமான உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு உங்கள் எண்ணங்கள், யோசனைகள், இந்த மனிதன் எனக்கு உதவி செய்வான் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மனுஷன் முகங்களை பார்க்கிறவர்கள், தேவனோ இருதயத்தை ஆராய்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். எந்த மனுஷனால் நமக்கு உதவி செய்ய முடியாது. இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு நேராக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, மனுஷன் என்ன காரியங்கள் சொல்லி இருக்கலாம், மனுஷன் நிமித்தமாக நீ ஏமாற்றத்தை அடைந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ மனுஷனை நோக்கி ஓடாதபடி தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நீ அறியாததும் நீங்கள் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். எனக்கு வர வேண்டிய காரியங்கள் எனக்கு வரவில்லை என்று கண்ணீரோடு இருக்கலாம். இன்றைக்கு கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரமாய் அறுக்கப்படுவான். தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து கேட்கும் போது ஆண்டவர் இன்றைக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலைகள் மாறும். எந்த காரியமா இருந்தா கூட தேவ சமூகத்தில் நிற்கும் போது, தேவனோடு நீ கேட்கும் போது, தேவன் சமூகத்தில் அமர்ந்து நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நீங்கள் சும்மா இருந்து வேடிக்கை பார்த்தால் மாத்திரம் போதும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அதிசயமான காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு சத்ரு போராடுகிற காரியம், குடும்பங்களை அழிக்கிற காரியங்கள் உண்டு. குடும்பங்களில் சமாதானம் இல்லாதபடி வாழ்கிற ஜனங்கள் உண்டு. சமாதானம் இல்லை, வியாதி படுக்கை, போராட்டம், பண பிரச்சனைகள், அநேக காரியங்களை சிக்கி கொள்ளுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவ சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே எனக்கு முதலாவது ஜெப ஆவியை தாங்கப்பா. நீ ஜெப ஆவி உனக்குள்ளாக வரும்போது சோர்வு உங்களை விட்டு நீங்கிவிடும், அவிவிசுவாசம் உங்களை விட்டு நீங்கிவிடும், சமாதானம் உங்களுக்குள்ளாக கிரிய செய்யும் போது நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆயுதமான காரியங்களை சத்ரு முடக்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நீங்கள் கட்டி எழுப்பும் போதுதான் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள முடியும். எல்லா சூழ்நிலைகள் உங்களை மாறும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் நிமித்தமாக சிக்கி இருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, உன் தூசியை உதறிவிட்டு நீ எழும்பும் போது
கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது உன் உன் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். உன் பிரச்சனைகள் மாறும். கர்த்தர் சேனாதிபதியாக இறங்கி உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அவர் உங்களுக்காக வழக்காடுகிறவர். உங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன் ஒருவர் உண்டு. எந்த சுய பலத்தினால் அல்ல, உங்களுடைய எந்த முயற்சியினாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ஆயுதம் ஜெபம். உன் முழங்காலிட்டு நீ தேவ சமூகத்தில் நிற்கும்போது நீ சகலவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நிச்சயமாக உன் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி அற்புதங்களை செய்வார். தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவதைப் போல உன் சிறையிருப்பை தேவன் திருப்புவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளிலே வேதனையோட இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. கண்ணீரோட வரவேண்டிய பணங்கள் வராதபடி வேதனையோட இருக்கிற பிள்ளைகளை சந்திங்க. கொடுக்க வேண்டிய நபரை கர்த்தர் சந்திப்பீராக. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.